ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரீ ஆரி கிளாஸோட டே 2 இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் எப்படி செயின் ஸ்டிச் போடணும், எண்டு நாட் போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் செயின் ஸ்டிச் கரெக்டாக கற்றுக்கிட்டா தான் ஆரி ஒர்க்கில் 80% டிசைன்ஸை ஈஸியாக பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸ் பண்ணுற சில காமன் மிஸ்டேக்னால த்ரெட் கட் ஆகிறதும் ஸ்ட்ரெச்சஸ் லூஸ் ஆகிறதும் ஏற்படும். இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டே கிளாஸில் ஃப்ரேம் ஃபிக்ஸிங், கிளாத் ஃபிக்ஸிங், நீடில் ஹோல்டிங், அப்புறம் நம்ம சூவிங் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். இன்றைக்கி வாங்க நம்ம ஜரி த்ரெட்டில் பார்க்கலாம். ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இப்போது நம்ம ஜரி த்ரெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் லைட்டாக அந்த நுனி பகுதி எடுத்து விட்டுட்டிங்கன்னா உள்ளே த்ரெட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து பிகினர்ஸ் வாங்கிக்கோங்க. நான் A1 மம்தா பிராண்டு தான் வாங்கியிருக்கிறேன். இது நம்ம சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு அதனுடைய எட்ஜில் இந்த மாதிரி ஒரு நாட்டை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை என்ன பண்ணிக்கோங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி ஒர்க் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெருவிரலுக்கும் நடுவிரலுக்கும் அந்த நாட்டை வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு திருப்பி ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றி எடுத்து அதே இதை சென்டரில் அந்த நம்ம நாட்டு பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த விரலுக்கு நடுவில் கொண்டு வர போகிறோம். திருப்பி பாருங்கள், பெருவிரலும் நடுவிரலையும் நாட்டை வைக்கிறோம். ஆள்காட்டி விரலை சுற்றி எடுத்துக்கிறோம். அதை சுற்றி கொண்டு வந்ததை அந்த பெருவிரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில வச்சுட்டு இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போய் ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி நீடில் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்டிச்சை பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் அதை அப்படியே ஃப்ரேமுக்கு அடியில் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் போடுறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா, அதை லாக் பண்ணுறது. அப்படின்னா தான் அந்த த்ரெட் ஃப்ரேமுக்கு கீழே இறங்காது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கீழே பார்க்க கொண்டு வரதுனால அந்த ஹூக் பார்ட்டு கீழே பார்க்க இருக்கும். பாருங்கள், கீழே குத்துறேன், கீழே நூலை சுற்றுறேன், சுற்றிட்டு அப்படியே மேலே எடுக்கிறேன். எடுக்கும் போது அந்த ஹூக் பார்ட்டு கிளாத்தை விட்டு மேலே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு பின்னே ரொட்டேட் பண்ணிங்கன்னா கிளாத் சிக்க ஆரம்பிச்சிடும், த்ரெட்டும் கட் ஆகும். திருப்பி பாருங்கள், உள்ளே குத்துறேன், த்ரெட்டை சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன். பாருங்கள், திருப்பி குத்துறேன், அப்படியே கீழே நம்ம த்ரெட்டை சுற்றுறோம். சுற்றிட்டு ஹூக் பட்டை ரொட்டேட் பண்ணுறது அந்த கிளாத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே ரொட்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக த்ரெட்டு கிளாத்தில் சிக்கும். த்ரெட்டும் சிக்கும், நீடிலும் சிக்கும். பாருங்கள், கீழே குத்துறோம், அப்புறம் சுற்றுறோம், எடுக்கிறோம். டேர்ன் பண்ணும் போது என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய அந்த ஹூக் பார்ட்டு கிளாத்தை விட்டு மேலே வந்ததுக்கப்புறமா எடுங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு நீட்டான செயின் ஸ்டிச் கிடைக்கும். அப்புறமா அந்த கிளாத்தும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப டைட்டாகவும் த்ரெட்டை எடுக்கக்கூடாது, லூஸாகவும் எடுக்கக்கூடாது. அதான் கீழே பிடிச்சி எடுக்கிறீங்களா, அந்த த்ரெட்டை டைட்டாகவும் பிடிச்சி இழுக்கக்கூடாது, லூஸாகவும் பிடிச்சி இழுக்கக்கூடாது. லூஸாக அழுத்தினா ஸ்டிச்சஸும் லூஸாக இருக்கும், டைட்டாக அழுத்தினா த்ரெட்டு கட் ஆயிரும். இப்போ நம்ம எண்டு நாட் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்திருக்கோம். அப்புறமா லாஸ்ட்டாக அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேப் தான் இருக்குது, அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இன்னொரு லூப் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு போட்ட லூப்புக்குள்ளே செகண்டு போட்ட லூப்பை எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி செகண்ட் போட்ட லூப்பை பெருசாக்கிக்கோங்க. அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, அந்த செகண்ட் லூப்புக்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட்டு போட்ட லூப்பை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே இருக்க த்ரெட்டை நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா அந்த இடத்துல முடிச்சு ஃபார்ம் ஆயிரும். பார்த்திங்கன்னா, எண்டு நாட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோன்னா, கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம். திருப்பி பாருங்கள், கீழேருந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ மேலே கொண்டு போகிறதுனால கீழே நான் லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கீழேருந்து இந்த த்ரெட்டை குத்துறோம், கீழே சுற்றுறோம், எடுத்து மேலே ரொட்டேட் பண்ணுறோம். நான் ரொட்டேட் பண்ணும்போது கரெக்டாக பாருங்கள், அந்த த்ரெட்டும் நீடிலும் மேலே வந்ததுக்கப்புறம் தான் அந்த கிளாத்தை விட்டு மேலே வந்ததுக்கப்புறம் தான் ரொட்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கிளாத்தில் த்ரெட்டு சிக்காது, நீடிலும் சிக்காது. பாருங்கள், கீழே குத்தி எடுக்கிறோம், ரொட்டேட் குத்துறோம், கீழே த்ரெட்டை சுற்றுறோம், எடுக்கிறோம். பாருங்கள், எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் நீட்டாக வருது. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, குத்துங்க, கீழே சுற்றுங்க, அப்புறமா ரொட்டேட் பண்ணுறது அந்த
கிளாத்தை விட்டு மேலே வந்ததுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ பார்த்துக்கிடுங்க, ஃபஸ்ட் லூப்பை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. செகண்ட் லூப் போடும்போது அதுக்கு பக்கத்திலே போடுங்க. பக்கத்திலே போட்டு ஒரு லூப்பை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 லூப்பு கிடைக்கும். பாருங்கள், 2 லூப்பு கிடச்சிருக்கு. இந்த 2 லூப்பில் ஃபஸ்ட்டு லூப்புக்கு உள்ள செகண்ட் லூப்பை நம்ம எடுக்கணும். பாருங்கள், நீட்டாக மெதுவாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே செகண்ட் லூப்பு இங்கே எடுத்தாச்சா? எடுத்துட்டு இப்போ வந்து செகண்ட் லூப்பு பெருசாக இருக்கா, அதுக்குள்ளே நீடில் விட்டுட்டு அந்த சின்னதாக இருக்க லூப்பை தான் ஃபஸ்ட்டு லூப்பை நம்ம எடுத்து பிடிச்சிக்கிடுறோம். நீடில் பிடிச்சிக்கிட்டு செகண்ட் கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த செயின் ஸ்டிச் போடும் போது நீங்கள் வந்து எல்லாமே சேம் சைஸில் போடுங்க. ஒரு செயின் பெருசாகவும் ஒரு செயின் சிறுசாகவும் போடாதீங்க, அப்போ ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக இருக்காது. அடுத்து நம்ம சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ அதுக்கு நான் வந்து டபுள் பெல் பிராண்டு எடுத்துருக்கிறேன். இந்த நம்ம சில்க் த்ரெட்டில் என்ன பண்ணுறோன்னா, ஜரி த்ரெட்லேயும் சூவிங் த்ரெட்லேயும் நம்ம சிங்கிளாக போட்டோம். இப்போது இந்த சில்க் த்ரெட்டில் நம்ம டபுளாக தான் எடுத்து போடணும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரே கலரில் 2 த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரே த்ரெட்டு வாங்கிட்டு கூட இன்னொன்று பாபின்லேயோ இல்லைன்னா ஏதோ வேஸ்ட்டு சின்ன குச்சி மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்டையில் கூட நீங்கள் சுற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இப்படி 2 எண்ணம் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆகாது. நீங்கள் அந்த மாதிரி பாபின்லேயோ இல்லை அட்டையிலையோ நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா த்ரெட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி டபுள் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். டபுள் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுலேயுமே நம்ம வந்து நாட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நாட்டு போடுறது சேம் தான். நம்ம சூயிங் த்ரெட்டில் எப்படி போட்டோமோ, ஜரி த்ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து வச்சு நம்ம போட போகிறோம். போட்டுட்டு பாருங்கள், நல்லா பாருங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணி போடுறோம். பாருங்கள், சில்க் த்ரெட் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் வந்து டபுள் பெல் தான் எடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த த்ரெட்டு தான் ஈஸியாகவும் இருக்கும். நாட்டு ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதே த்ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரேமுக்கு அடியில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இதில் வந்து செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது சில பிகினர்ஸ் வந்து அந்த கரெக்டான டென்ஷன் இல்லாமல் இழுக்கிறதுனால அடிக்கடி கட் ஆகும். அந்த கட் ஆகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட்டு பண்ணிக்கிட்டோன்னா 2 த்ரெட்டும் சேர்ந்து நல்லா திருக்கி வச்சுக்கிட்டோம். அப்போ தான் நம்ம வந்து சேர்த்து எடுக்கும் போது 2 த்ரெட்டும் சேர்ந்து வரும். பிகினராக இருக்கும் போது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், த்ரெட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் சிங்கிள் த்ரெட்டாக வராமல் டபுள் த்ரெட்டாக நம்ம எடுக்கணும். அதுக்கு தான் அந்த கம்மு போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம அந்த த்ரெட்டை வந்து ஜரி த்ரெட்டை எப்படி எடுத்தோமோ அதே மெத்தடு தான் இப்போ எடுக்கிறோம். கீழேருந்து எடுக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, கரெக்டாக 2 த்ரெட்டு வர மாதிரி எடுங்க. சிங்கிள் த்ரெட்டாக எடுக்காதீங்க. இந்த மாதிரி 2 த்ரெட்டாக வர மாதிரி எடுத்துட்டு பாருங்கள், 2 த்ரெட்டு இருக்குதா? எப்போவுமே நீங்கள் வந்து மேலே எடுக்கும் போது டபுள் த்ரெட்டு வருதாங்கிறத செக் பண்ணிவிட்டு எடுங்க. இப்போ ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். லாக் ஸ்டிச் போட்டு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு நீங்கள் என்ன பண்ணணும், சில்க் த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் வந்து கீழே டென்ஷன் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம வந்து கீழே குத்துறோம், நூலை சுற்றுறோம், அப்புறம் ரொட்டேட் பண்ணுறோம். கீழே குத்துறோம், நூலை சுற்றுறோம், நல்லா எடுக்கிறோம். பாருங்கள், குத்துறோம், சுற்றி எடுக்கும் போது கிளாத்தை விட்டு அந்த ஹூக் பார்ட்டு மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கு இந்த சில்க் த்ரெட்டு தான் அடிக்கடி கட் ஆகும். அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கனாலும் அந்த சில்க் த்ரெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷைனிங் வந்து போயிடும். அப்புறமா நீங்கள் ரொம்ப லூஸாக விட்டிங்கனாலும் ஸ்டிச்சஸும் லூஸாக வரும். உங்களுடைய ஸ்டிச்சஸை பார்க்க நீட்டாக இருக்காது. கரெக்டான டென்ஷனில் பிடிச்சி இழுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப டைட்டாகவும் பிடிக்காங்க, லூஸாகவும் பிடிக்காங்க. மீடியம் டென்ஷன்லேயும் எடுங்க. பாருங்கள், கீழே குத்துறோம், சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம். த்ரெட்டை விட்டு மேலே வந்ததுக்கப்புறம் தான் ஹூக் பார்ட்டை திருப்பணும். சில்க் த்ரெட்டை வந்து கரெக்டான டென்ஷனில் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆகாது. அதே மாதிரி அந்த நூல் பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், கரெக்டாக கீழே குத்துங்க. அடுத்த நூலை சுற்றுங்க. சுற்றிட்டு மேலே எடுக்கும் போது அந்த ஹூக் பார்ட் வந்து கிளாத்தை விட்டு மேலே வந்துடணும்.
இப்போ பாருங்க த்ரெட்டை நல்லா பிடிச்சி இழுத்துவோங்க. இந்த த்ரெட்டை எடுக்கும் போது லைட்டாக நீங்கள் அந்த ஹூக்குக்கு கொஞ்சம் மேலே வச்சு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகாது. பிகினர்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து எண்டு நாட் போட போகிறோம். எண்டு நாட் போடும் போது அந்த லாஸ்ட் போட்ட லூப்புக்கு பக்கத்தில் அந்த குட்டி லூப்பு போட போகிறோம். இந்த லூப்பு போடாமல் சரியாக பார்த்து போடுங்க. 4 த்ரெட்டும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் த்ரெட்டை பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லூப்பு இருக்குது, செகண்ட் லூப் இருக்குது. 2 லூப்லையுமே 2 த்ரெட்டு இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த லூப்பில் 2 இருக்குது, அந்த லூப்பில் 2 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே செகண்ட் லூப்பை எடுத்துகிட்டு வரணும். கரெக்டாக பாருங்கள். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே செகண்ட் லூப்பை எடுக்க போகிறோம். அப்போது நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 2 த்ரெட்டையும் வெளியில் அந்த லூப்புக்குள்ளே எடுக்கிற மாதிரி மெதுவாக எடுங்க. அப்புறமா நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே செகண்ட் லூப்பை எடுத்துட்டேன். இப்போ அந்த செகண்ட் லூப்பில் அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு லூப்பில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை நம்ம எடுக்கிறோம். பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்துறதும் நாட்டு ஃபார்ம் ஆயிரும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நாட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ அடுத்து நான் கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறோம். மேலே கொண்டு போகிறத பாருங்கள். நம்ம வந்து கீழே குத்துறோம், த்ரெட்டை சுற்றிட்டு அப்புறமா ரொட்டேட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அப்படின்னு சொல்லி போடணும். அப்புறம் லெஃப்ட்டு டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு டைம் நாட் போடுறத பாருங்கள். ஃபஸ்ட்டு லூப் இருக்குது, செகண்ட் லூப் இருக்குது. இப்போ செகண்ட் லூப்பை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே எடுத்துட்டு பாருங்கள், நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே செகண்ட் லூப்பை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் லூப்பை விட்டுட்டு அதுக்கு உள்ளே தான் ஃபஸ்ட்டு லூப்பை நம்ம பிடிச்சி இழுக்கிறோம். அது 2 த்ரெட்டையும் சேர்த்தாப்பில் பிடிச்சி இழுங்க. த்ரெட்டில் பிடிச்சிட்டு நீடில் பிடிச்சிட்டு த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே செயின் ஸ்டிச்சு போடுங்க. இது வந்து சில்க் த்ரெட்லேயும் பண்ணணும், ஜரி த்ரெட்லேயும் பண்ணணும். ஒரு 10 டைம்ஸ் ஜரியில் 10 டைம்ஸ், சில்க் த்ரெட்டில் 10 டைம்ஸ் போடுங்க. மேலேருந்து கீழே, அப்புறம் கீழே இருந்து மேலே கொண்டு போய் போடுங்க. நீடில் அப்போ தான் உங்களுக்கு ஹோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ரொட்டேட் பண்ணுறதும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ லெஃப்ட்டு டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைனில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன மோட்டிஃபில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணுற பிக்சர்லாம் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸில் பிக்சர்ஸை எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நம்மளோட நெக்ஸ்ட்டு கிளாஸு ஷார்ப் எட்ஜஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுமாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு வீடியோஸும் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்னும் இது போல் டிப்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஆரி ஒர்க் ரொம்ப நீட்டாக வரணும்னா ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இது மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செயின் ஸ்டிச் தான் ஆரி ஒர்க்கோட பேசிக்கே. அதனால் இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம். இது போன்ற வீடியோவுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.